ஹலோ ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். நம்ம ஒரு டைமும் டாக்கர் இமேஜ் க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும், சிஸ்டத்தில் இந்த இமேஜ் நிறையா சேர்ந்துட்டே போகும். இப்போ என்னுடைய மிஷினில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இமேஜஸ் 1.28 இமேஜ்லாம் வந்து கிட்டத்தட்ட 2 months பேக் நான் க்ரியேட் பண்ணது. அதெல்லாம் எனக்கு யூஸ் ஆகாமல் தேவையில்லாமல் சிஸ்டம் ஸ்பேஸை வந்து எடுத்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த இமேஜஸ்லாம் க்ளீன் பண்ண சூடோ டாக்கர் சிஸ்டம் டிஎஃப் அப்படின்னு கொடுத்தா நம்மக்கிட்ட எவ்வளவு இமேஜஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும், எவ்வளோ இமேஜ் எடுக்குது அப்படின்னு. ஸோ இப்போ இமேஜ் பார்த்தா 696 இமேஜ், எனக்கு 7 தான் ஆக்டிவாக இருக்குது. கிட்டத்தட்ட 15 ஜிபி வந்து எனக்கு தேவையில்லாமல் எடுத்துகிட்ருக்கு. ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரியலையா? ஓகே, இப்போ தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட 15.07 ஜிபி எடுத்துகிட்ருக்கு. நான் இதை வந்து இப்போ ரிக்ளைம் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் எடுக்கணும். ஒன்று வந்து நம்ம ஒரு இமேஜாக டாக்கர் ஆர்எம்ஐ அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். இப்போ நான் இந்த டேங்லிங் வால்யூம் சொல்லுவோம், எந்த இதெல்லாம் வந்து யூஸ் ஆகாத வால்யூம்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். டாக்கர் வால்யூம் ரிமூவ், டாக்கர் வால்யூம் எல்எஸ்லேருந்து டேங்லிங் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுது, ஒரு செட் ஆஃப் வால்யூம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ எந்தெந்த வால்யூம்லாம் டேங்லிங்காக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இல்லை, நான் இப்போ திருப்பி டாக்கர் இமேஜஸ் கொடுத்தா எனக்கு நிறையா காட்டுது. இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு இன்னொரு தடவை பார்த்துக்கிறேன். டாக்கர் டிஎஃப், சாரி டிஎஃப் இல்லை, நம்ம டாக்கர் சிஸ்டம் டிஎஃப். இப்போ எனக்கு 696 இருக்குது. இதை நம்ம எடுப்போமா? இந்த பல்காக இருக்கிறத என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிடுறேன். டாக்கர் இமேஜ் லிஸ்ட் ஃபார்மேட் வந்து ரெப்பாசிட்டரியோடைய டேக் வந்து நன்னு இருக்கிற மாதிரி நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இவ்வளவு ஐட்டம் வருது. இந்த நன்னு வந்திருக்கிறத நான் டாக்கர் ஆர்எம்ல கொடுத்துட்றேன். என்ன கொடுக்க போகிறேன், டாக்கர் இமேஜ் ஆர்எம். ஆர்எம்ல நான் இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்கிறது டாக்கர் இமேஜ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை வந்து நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல டாலர் ப்ராக்கெட்டுக்குள்ளே பேஸ்ட் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். இன்வேலிட் ரெஃபரன்ஸ் ஃபார்மட். ஏன் இன்வேலிட் ரெஃபரன்ஸ் ஃபார்மட்னு வருது? நான் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்கிறத யூஸ் பண்ணி பார்க்குறேன். எங்கேயோ சின்டாக்ஸ் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், எரர் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் டேமன், இன்வேலிட் ரெஃபரன்ஸ் ஃபார்மட். இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், சைஸை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது சைஸ் வச்சு பண்ணால் 1.3 ஜிபி. ஆனால் பைத்தான் பேக்எண்டு இது வந்து லேட்டஸ்ட்டுங்குது. டேட் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சைஸ் வச்சு எடுத்தால் எனக்கு லேட்டஸ்ட்டு போயிடும். டேட்டில் until 2023 எனக்கு எப்போ வரைக்கும் வேணும், 10/1 அக்டோபர் 1 வரைக்கும் எனக்கு ஃபில்டர் பண்ணி. ஸோ இவ்வளவு இருக்குது, எல்லாத்தையும் delete ஆயிடுச்சு. ஸோ ரிக்ளைன்டு ஸ்பேஸ் 1 ஜிபி தானா. திரும்பி ஒரு தடவை அந்த சிஸ்டம் டிஎஃப் போட்டு பார்ப்போம். இப்போது டோட்டல் இமேஜ் வந்து 111. அந்த டாக்கர் டிஎஃப் அந்த எல்லா இமேஜையும் பார்க்கலாம். இப்போது டாக்கர் இமேஜஸ்
5 வீக்ஸ் இதெல்லாம் 3 வீக்ஸ்னு இருக்கா? ஓகே, இப்போ எனக்கு நான் இன்னொன்று ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் 11/1 போட்டுக்கிறேன். நவம்பர் 1 வரைக்கும் எனக்கு இருந்ததெல்லாம் நவம்பர் 10 போடலாம். இப்போ டாக்கர் இமேஜ் கொடுத்தா ஓகே, எல்லா பழசையுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஒன்று நீங்கள் டேக் வச்சு பண்ணலாம், இல்லை டேக் நன் இருக்குது என்னுடைய கேஸ் மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து சைஸ் வச்சு பண்ணலாம். இல்லை என்னுடைய கேஸ் மாதிரி திருப்பி சைஸும் வந்து எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேட் வச்சு பண்ணலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு டாக்கரில் க்ளீனாக இருக்குது. என்னோடய இமேஜ் வந்து எனக்கு தேவையானது மட்டும்தான் இருக்குது. சிஸ்டம் டிஎஃப் போட்டு பார்ப்போம். sudo docker system df. இப்போ இமேஜஸ் வந்து 7மே எனக்கு ஆக்டிவ், 3.9 GB தான். எனக்கு 15 ஜிபிலேருந்து 3 ஜிபிக்கு வந்துடுச்சு. ஸோ உங்களுடைய டாக்கர்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பல சமயத்தில் நம்ம டாக்கர் இமேஜ் க்ரியேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்போம், அதுக்கப்புறம் மறந்துடுவோம், திடீர்னு பார்த்தா சிஸ்டம் ஸ்பேஸ் ஏறிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. கற்போம் கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம், டேக் கேர், பை பாய்.